ஹாலிவுட்டோட மசில் மேன், உலகம் ஃபுல்லா தி ராக்னு சொல்லப்படுற டுவைன் ஜான்சன் இப்போ ஸ்லிம் ஆகி தன்னோட ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ரொம்ப பெரிய உடம்பு, அசாத்தியமான சக்தின்னு இதுக்கெல்லாம் பெயர் பண்ண டுவைன் ஜான்சன் இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிற காரணத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ரொம்ப நாளா சூப்பர் ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்னோட உடம்ப ரொம்ப பெருசா ரெடி பண்ணேன். இப்போ 50 வயசு தாண்டறதுனால உடம்பு ஹெல்த்தியா இருந்தா மட்டுமே ரொம்ப நாளைக்கு நிலைச்சு இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்றேன். குறிப்பா என்னோட முதுகு, மூட்டு வலி, ஹார்மோன்ல ஏற்படுற சேஞ்சஸ்னால சில பவுண்ட் எடைகளை குறைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. நான் எப்பவுமே சீட் மீல் கிங்கா இருந்திருக்கேன். பெரிய சைஸ் பீஸா, பேன் கேக், சுசின்னு எல்லா சீட் டேவையும் பெருசாவே எடுத்துப்பேன். ஆனா இப்போ அதை எல்லாமே குறைச்சிட்டேன். குறிப்பா சொல்லணும்னா சுத்தமான லீன் புரோட்டீன், காய்கறி, பல வகைகளை இன்னும் அதிகமா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி முன்னெல்லாம் என்னோட ஜிம் வீடியோக்கள்ல ஹெவி லிஃப்டிங், பவர் ட்ரைனிங் தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்போ கார்டியோ, ஃபிளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன். தினமும் 60 நிமிஷம் ட்ரெட்மில், சைக்கிளிங், ஸ்விம்மிங்னு செஞ்சு மாட்ரேட் வெயிட் ட்ரைனிங்க்கு மாறி இருக்கேன். உடம்புக்கு மசில் மட்டும் போதாது, என்ட்ரன்ஸ் கூட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட ரசிகர்களுக்கு ஒன்று தான் சொல்லிக்கிறேன். பெரிய உடல் கட்டமைப்பு அல்டிமேட் ஹெல்த் இல்லை. நல்ல தூக்கம், குறைந்த மன அழுத்தம், சந்தோஷமான மனநிலை தான் உண்மையான ஆரோக்கியம். என்னோட மென்டல் ஹெல்த்துக்காக யோகா, மெடிடேஷன்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால நீங்களும் நல்ல உணவை சாப்பிட்டு நல்லா தூங்கி சந்தோஷமா இருங்க. இனி நான் நடிக்க போற படங்கள்ல ஆக்ஷன் படமா இருந்தாலும் பழைய உடலமைப்பு இல்லாம சாதாரண மனுஷங்க மாதிரி லீனா இருக்க தான் ஆசைப்படுறேன். இனி நான் அப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம ராக். இவரோட இந்த திடீர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் சில எதிர்ப்புகளையும் பெற்றிருக்கு. ராக்கோட புது லுக் பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.